அரிசியில் ஆப்பம் ஓகேங்க. அது எப்படி ராகியில் ஆப்பம் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாங்களா? சும்மா சொல்லக்கூடாது. வெளியில் நல்லா முறுமுறுன்னு உள்ள பஞ்சு போல் சூப்பராக இருக்குது. எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு ஒரு பாத்திரத்தில் 4 கப் ராகி எடுத்துக்கிறேன், 1 கப் மட்டை ரைஸ் எடுத்துருக்கேன், 1 கப் உளுந்து எடுத்துக்கலாம், கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம். மட்டை ரைஸ் எங்கிட்ட இருந்தனால நான் எடுத்துக்கிட்டேன். அது ஆப்ஷனல் தான், நம்ம சாப்பாட்டு அரிசி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறினது மிக்சியிலே அரைச்சிக்கலாம். ஒரு 3/4 பேக் அரைஞ்சதுக்கப்புறம் 1 கரண்டி வெள்ளை சாதம் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பஞ்சு போல் ஆப்பம் வரணுன்னா இந்த ஒரு ட்ரிக் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஜாரு கழுவின தண்ணி கூட எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றி சிம்மில் வச்சு கூழ் பக்குவத்துக்கு காய்ச்சிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவில் தேவையான அளவு உப்பு சேர்த்திட்டு அந்த கூழை ஆற விட்டு இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 4 மணி நேரம் புளிக்க வச்சுக்கலாம். இப்போ ஆப்பம் ஊற்றிடலாங்களா? சென்டரில் நல்லா மொந்தமாக சைடு ஃபுல்லாக கிறிஸ்பியாக வர மாதிரி ஊற்றிருக்கேன். எங்கிட்ட ஆப்பக்கல் இல்லாதனால நான் தோசைக்கல்லையே ஆப்ப சைஸுக்கு ஊற்றிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி வச்சுட்டு சைட்லெல்லாம் கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். குட்டீஸ்க்கெல்லாம் கொஞ்சம் முறுமுறுன்னு இருந்தால் தான் பிடிக்கும். இப்போ ஆப்பம் சுட்டாச்சுங்க. நல்ல கார சட்னி வச்சு தொட்டு சாப்பிட்டோம்னா அட்டகாசமாக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள்.